அடிக்கடி நீங்கள் பிரியாணி வாங்கி சாப்பிடுவீங்களா, இல்லை ரெஸ்டாரண்ட் போய் பிரியாணி சாப்பிடுவீங்களா, இல்லை பிரியாணினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சான்ஸில் தான் எம்மி டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவராக இருந்த கறியை வச்சு தான் நான் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஸோ அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஸ்பூன் கீ, கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், பட்டை, சோம்பு, ஏலக்காய், லவங்கம், கை நிறையா கஸ்தூரி மேத்தி, ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இதுல இருந்து 6 பச்சை மிளகா, ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிட்டு நான் நேத்து பண்ணியிருந்த சுக்கா, மட்டன் வறுவல் இது எல்லாத்தையும் இதுல போட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டேங்க. பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 1.5 கப் வந்து தேங்காய் பால் எடுத்து நான் ஊற்றிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு ஜீரா சம்பா ரைஸ் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கிரேவிலே கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்களா ஒரு 2-3 விசில் விட்டு என்னோட லஞ்ச் பேக் ரெடி ஆயிடுச்சு. அம்மா கொடுத்து விட்ட எல்லோருடையும் பேக் பண்ணியாச்சு. டுமாரோ ஷார்ட்ஸில்